இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை தலை தூக்கி என்பது விஜய்க்கு நேர்ந்து இருக்கிற ஒரு துரதிருஷ்டம் என்று நான் பார்க்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மிக நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகள் அவரை மையப்படுத்தி எழுந்தபோது கூட அவர் பேச மறுப்பது என்பது விசித்திரமான ஒரு அரசியல் சூழல். அப்படி ஒரு தலைவர் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனால் திரு விஜய் அப்படி இருக்கிறார். ஆகவே திரு விஜய் மௌனம் கலைக்க வேண்டும். ஆகவே விஜய் என்னை பொறுத்தவரை தனித்து போட்டியிடுகிற சூழல் உருவானாலும் கூட அவர் தேர்தல் களத்தில் ஒரு அலட்சியப்படுத்த முடியாத சக்தி. ஆனா இன்னைக்கு காலம் மாறி இருக்கு இல்லையா சார்? வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மேல அவங்க வீட்டில இருந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அதில் மல்டிபிள் ரீசன் சொல்லியிருக்காங்க. முதல்ல அந்த விஷயம் எந்த அளவுக்கு அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ட்ராக்கை பாதிக்கும்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா இது வெளி உலகத்துக்கு வருது, இது பேசுபொருளாக மாறுது அப்படின்றதுனால இந்த கேள்வி. பொதுவாக தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை பொது வெளியில் விமர்சிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது. ஆகவே நான் இதை தவிர்க்கத்தான் விரும்புகிறேன். ஆனாலும் கூட நீங்கள் ஒரு கேள்வியாக முன்வைத்து விட்டீர்கள். இந்த கேள்வி என்னிடம் முன்வைக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் சினிமா சம்பந்தப்பட்ட ஊடகவியலாளர் அல்ல. நீண்ட நாட்களாக தமிழக அரசியலை கூர்ந்து கவனித்து வருபவன். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தலைவர்களோடு தனிப்பட்ட முறையிலே எனக்கு தொடர்பு உண்டு. யாருடைய தனி வாழ்க்கை குறித்து விமர்சிக்கப்படும் போதும் அது குறித்து நான் கருத்து தெரிவிக்கிற வழக்கம் அல்ல. அவரவர்களுடைய தனி வாழ்க்கை அவரவர்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டது. இது ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டது. இது தேர்தல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பொதுவாகவே திரைப்பட நட்சத்திரங்கள் குறித்து அவர்கள் ஆண்களாக இருந்தால் சிலர் குறித்து, பெண்களாக இருந்தாலும் சிலர் குறித்து இத்தகைய வதந்திகள் கிளம்புவதுண்டு. அது சிலருக்கு சுவாரஸ்யத்தை ஊட்டலாம். இவர் அரசியல் தலைவராக இருப்பதால் விவாதப் பொருளாக மாறுகிறது. இவர் அரசியல் தலைவராக இல்லாவிட்டால் வேறு சில முன்னணி நடிகர்களை பற்றி கூட கிசுகிசு இருக்கிறது, சொந்த வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது என்று நாம் தகவல்கள் வருவதை பார்க்கிறோம். அவையெல்லாம் விவாதப் பொருளாக ஆக்கப்படுகின்றனவா? நான் என்ன சொல்கிறேன், காட்சி ஊடகத்திலேயே கூட அது ஒரு டிபேட் ஆகிறதா? அவர்களுடைய சொந்த வாழ்க்கை ஆவதில்லை. விஜய் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தேர்தல் களத்தில் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இதை ஒரு விவாதப் பொருளாக நீங்களும் ஆக்குகிறீர்கள், நானும் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை தலை தூக்கி என்பது விஜய்க்கு நேர்ந்திருக்கிற ஒரு துரதிருஷ்டம் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு பின்னடைவாக மாறுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இப்போ இதில் முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணமாக வைக்கிறது, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கை அது அவங்களுடைய சார்ந்தது. ஆனால் அரசியல்னு வரும்போது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே சேர்த்து பேசி இது செல்வாக்கு சரிக்குது மக்கள் மத்தியில். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செல்வாக்கு இருக்குது, விஜய் அவர்கள் போனால் கூடுறாங்க மக்கள். அந்த கூட்டத்தை கூடாமலோ இல்லை அந்த கூட்டத்தினுடைய மனநிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? இதை எந்த அரசியல் கட்சியாவது கிளற முற்பட்டால் அந்த கட்சி அதை வைத்து ஆதாயம் தேட பார்க்கிறது என்கிற குற்றச்சாட்டுக்கு ஆளாகும். நீங்கள் தனி வாழ்க்கையை கிளறுவது என்பது குப்பையை கிளறுவதை போன்றது. அது யாருடைய தனி வாழ்க்கையை பேசினாலும் அது சரியாக இருக்காது. பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டவருடைய செயல்பாடுகளை நீங்கள் அவர்களுடைய கொள்கைகளை முன்வைத்து அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து விமர்சிக்க வேண்டும். திரு விஜய் அவர்கள் நாளை ஒரு பொறுப்புக்கு வந்துவிட்டால் அப்போது அவருடைய தனி வாழ்க்கையும் இணைத்தே பார்க்கப்படும். இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சார், இந்த விவகாரம் அப்படின்றதெல்லாம் கடந்து கூட ஒரு பேக் டு பேக் அவருடைய இந்த ஜேர்னி, இந்த டிவிக்கோட ஜேர்னியில் பார்க்கும்போது ஈவன் கரூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜனநாயகன் ஆகட்டும், இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இன்னும் சில பிரச்சனைகள், இப்போ இதுக்கெல்லாம் அவர் பேச மறுக்கிறார் அப்படின்னு நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் அடுக்கி சொல்லும்போது இது ஒரு செட்பேக்காக இருக்குது. விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் பக்குவம் வரல, இல்லை அவர் இன்னும் அனுபவம் வேணும் அப்படின்றதையெல்லாம் சேர்த்து கோட் பண்ணுறாங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? மிக நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகள் அவரை மையப்படுத்தி எழுந்தபோது கூட அவர் பேச மறுப்பது என்பது விசித்திரமான ஒரு அரசியல் சூழல். அப்படி ஒரு தலைவர் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனால் திரு விஜய் அப்படி இருக்கிறார். அது எனக்கு உடன்பாடான விஷயம் அல்ல. ஜனநாயகன் குறித்து ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை படம் சார்ந்ததா, அரசியல் சார்ந்த நெருக்கடியா?
அது ஒரு விவகாரம் இருக்கிறது. கரூர் விவகாரம், அதில் அவருடைய கட்சி சிபிஐ விசாரணை கோரியது. அதன் காரணமாக சம்மன் அனுப்பப்பட்டது. சிபிஐ விசாரணை கோரியதே அந்த கட்சி தான். அதையும் அவர் பேசவில்லை. அண்மையிலே 1.5 கோடி ரூபாய் வரி கட்ட வேண்டிய விஷயத்தில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை. இப்படி வெவ்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த வரி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பெரிய நான் அது ஒரு ஊழல் என்று நான் பார்க்க மாட்டேன். ஏதோ இவர்களெல்லாம் வரி பிரச்சனையை எல்லாம் ஊழலை போல சித்தரிக்கிறார்கள் சில கட்சிகள். வரி கட்டாதது அல்லது வரியில் டிஸ்பியூட் இருப்பது, அதை பல தலைவர்களுக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் நான் பெயர் வரிசையாக சொல்ல முடியும். வேறு சிலரும் இதே மாதிரியான வரிகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி தீர்வு கண்டிருக்கிறார்கள். தீர்வு காணாமல் வரி செலுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஆனால் இத்தகைய பிரச்சனைகள் தலை தூக்குகிற போது சம்பந்தப்பட்டவர் கருத்து சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவெளியில் இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராகிவிட்ட பிறகு நீங்கள் எல்லா பிரச்சனையும் மௌனமாக இருந்தே கடந்து போக முடியாது. ஆகவே திரு விஜய் மௌனம் கலைக்க வேண்டும். பல பிரச்சனைகள் குறித்து அவருடைய பார்வை என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். அவர் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர் தான். அவரிடம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது என்பதை அவர் மீடியா முன் தோன்றி அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து நிரூபிப்பது அவருக்கு பாசிட்டிவான அம்சமாக இருக்கும். தொடர்ந்து மீடியாவை சந்திக்காமல் இருப்பது அவருக்கு மைனஸ் பாயிண்டாகவே தொடர்ந்து நீடிக்கும் என்பதை மட்டும் என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும். இல்லை, மீடியா சந்திப்பு அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி சந்திச்சாரு அப்படின்னு செய்திகள் வந்தது. ஆனால் நேரடியான கிடையாது. இது ஒரு அது ஒரு மீடியா சந்திப்பாகவே எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் ஒரு பெரிய நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் போவாங்க, அவங்க ஹெட்டெல்லாம் போவாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க, ஆஃப்டர் ரெக்கார்டாக பேசுவார். இது என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா? அது ஒரு மீடியா கான்க்ளேவுக்காக சென்னையில் வந்த ஒரு பிரபல நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களிடம் நீங்கள் உரையாடக்கூட முடியவில்லை, அல்லது சில நிமிடங்கள் கூட உரையாட முடியாது, அந்த உரையாடலை வெளிப்படுத்த முடியாது வீடியோவாக என்பது உங்களுக்கு பலவீனம் என்று தான் நினைக்கிறேன். அரசியலில் ஈடுபட்ட புரிதில் செல்வி ஜெயலலிதா மீடியாவை சந்தித்திருக்கிறார். ஆகவே யாராக இருந்தாலும் மீடியாவை சந்திக்கிறார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீடியாவை சந்திக்கிறார். ஆகவே மீடியாவை சந்திக்காமல் ஒரு தலைவராக நீங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொள்ளாமலேயே, உங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய திறன் என்ன, ஆற்றல் என்ன, பல பிரச்சனைகளின் மீது உங்கள் கருத்து என்ன என்று தெரியாமலேயே இருப்பது விஜய் செல்வாக்கு வளர்வதற்கு உதவாது. கடந்த முறை கூட அவர் பேசும்போது இந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. காளையை வச்சு இந்த சின்ன பையன் இந்த அடக்குன முறை எப்படி இருந்தது அப்படின்றது. அதில் ஒரு தனியாகவே நான் வந்தேன், தனியாகவே அந்த பையன் நிற்கிறான், மீதியெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த சிக்னல்ஸ் அப்படின்றது. அதாவது நீங்கள் சொல்லுகிற உதாரணம் ஒரு சில விஷயங்களில் எடுபடலாம். நான் தனி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு இவ்வளவு வாக்கு வங்கின்ற நிலைமையில் அடிக்கிறேன். அவரே ஒரு வாக்கு வங்கி ஃபிகர் சொல்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கலன்ற 2வது பட்சம் 30% ஏதோ சொல்கிறாரு இருக்குன்னு. நீங்கள்லாம் இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சி கொடுத்த கட்சியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு எதிராக நிற்கிறீங்கன்றாரு. அது அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த இயக்கத்தில் செல்வி ஜெயலலிதா வந்தார்கள் என்றாலும் எம்ஜிஆர் அவர்களை விட மிக வலிமையாக அந்த இயக்கத்தை வளர்த்தார். எம்ஜிஆர் காலத்தை விட அதிமுக மேலும் வலிமை பெற்றது செல்வி ஜெயலலிதாவின் காலத்தில். ஆகவே அவருடைய நிழலில் இவர் வளர்ந்தார் என்று சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியான திருமதி ஜானகி அம்மையார் தேர்தலிலே தோல்வியுற்றார், செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அதன் பிறகு பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக அதிமுகவை கொண்டு நிறுத்தினார். அது அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பில் அந்த கட்சியை மேலும் வளர்த்தார்கள். அதே போலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின். நீங்கள் இப்போது களத்தில் இருப்பவர்களெல்லாம் போய் கட்சி ஆரம்பியுங்கள் என்று சொல்வது வேடிக்கையான வாதம். திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய இயக்கத்தில் அவருக்கு பின்னால் தலைமை தாங்குகிற பொறுப்பை ஏற்றார். ஆனால் கலைஞர் இருந்தபோதே ஒரு தேர்தலில் அவர் பிரச்சாரத்திற்கு போக முடியவில்லை. 2016 தேர்தலில் அப்போது முழுமையாக சுற்றுப்பயணத்தை ஏற்று அந்த கட்சியை பிரதான எதிர்க்கட்சியாக கடந்த முறையை விட கூடுதல் இடங்களில் கொண்டு வந்தவர் திரு மு க ஸ்டாலின் தான். அவரும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார். நீங்கள் புதிதாக கட்சி ஆரம்பியுங்கள் என்று எல்லோரையும் சவாலுக்கு அழைப்பது சரியாக இருக்காது. திரு சீமான் தனித்து போட்டியிட்டு ஒரு 2% இன்றைக்கு 8% வரை வளர்ந்திருக்கிறார். ஆகவே விஜயினுடைய அந்த சவால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.
விஜய் இன்றைக்கு கட்சி தொடங்கி குறுகிய காலத்தில், அதாவது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறார் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனா இப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்மளே பேசியிருக்கோம், காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், அவங்க சேர்றதுக்கு ஒரு பகுதியாவது சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது. இப்போ ஆனால் கிட்டத்தட்ட அவங்க தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேசுறதுக்கான இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க, தேமுதிக சேர்ந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் சார். அப்போது இதன் பிறகு அப்போ தனித்து தான் இருக்காங்க. தேமுதிக தாவேகா பக்கம் வரக்கூடிய சூழல் எப்போதுமே இல்லை. அவர்கள் அதிமுகவிடமும் திமுகவிடமும் பேசிக்கொண்டு திமுகவிடம் டீல் சரியாகிவிட்டது. என்ன பேரம் என்பது நமக்கு தெரியாது. திமுக கிட்ட ஒரு செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டது சீட்டு தான் திமுக ஜாஸ்தியாக கொடுத்துருச்சு, ஏமாந்து போய். தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றாங்க நான் கேள்விப்பட்ட தகவல். 10 சீட்டெல்லாம் டூ மச். அந்த கட்சிக்கு அந்த வலிமையே கிடையாது. விசிகா தான் 10 சீட்டுக்கு ஒர்த்து, தேமுதிகலாம் 6-7 சீட்டுக்கு தான் ஒர்த்து. ஆக அந்த கட்சியை போய் 10 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தெல்லாம் திமுக இழுத்து போட்டிருக்குன்னா காஞ்சி போயிருக்காங்களா என்னன்னு தெரில. அப்படியாவது தேமுதிகவை இழுக்க வேண்டிய கட்சி இருந்துமே 10 சீட்டு தராங்கன்றது அதுதான் அது ஆச்சரியமான விஷயம். தேமுதிகவுக்கெல்லாம் 10 ஒர்த்தே கிடையாது. எப்படி முதலமைச்சர் ஏமாந்தாருன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக சொல்கிறேன்னா, தேமுதிக விஜய் பக்கம் வர்ற மாதிரியே இல்லை, காங்கிரஸ் மட்டும்தான் விஜய் பக்கம் வர மாதிரி இருந்தது. விசிகா வரும் என்று விஜய் எதிர்பார்த்தார். காங்கிரஸ் விசிகா இணைந்திருந்தால், விஜயுடன் இணைந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஆட்சி மாற்றம்னா விஜய் ஆட்சிக்கு வந்திருப்பாருன்னு சொல்லலை, யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கும். திமுக தான் வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாத நிலை தோன்றியிருக்கும். ஆனால் காங்கிரஸுக்கு அந்த காலை எடுப்பதற்கு தைரியம் இல்லை, அந்த முடிவை எடுப்பதற்கு தைரியம் இல்லை. இப்போ என்னன்றாங்க, 40 சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க திமுக கிட்ட. எனக்கு கிடைத்த தகவல் 40 சீட்டு ஒரு ராஜ்யசபான்றாங்க. 40 முடியாதனோட 35 ஒரு ராஜ்யசபா இப்படி இறங்கியிருக்காங்க. திமுக 25லேருந்து 27க்கு நகர்ந்து 27 ஒரு ராஜ்யசபான்றாங்க. 27 என்பது எனக்கு தெரிந்து அதிகபட்சம் 28 ஆகுமே தவிர 30க்கு போகாது. 30க்கு போய்விட்டால் திமுக கணிசமான இடங்களை குறைத்து கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு 10 தொகுதி தண்டத்தை கொடுத்துட்டாங்க. ஆக இன்னும் டிக்ளேரே பண்ணிட்டீங்களா சார்? இன்னும் பேச்சுவார்த்தை இருக்கும் இல்லையா? வெளிப்படுத்தவில்லை. தேமுதிக மற்றும் வேறு ஓரிரு நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து எனக்கு கிடைத்த தகவல் 10 சீட்டுன்னு எனக்கு பேசி முடிக்கப்பட்டதாக தகவல். 10 சீட்டாக இருந்தால் அது வேஸ்ட் என்பதுதான் என் தகவல். 10 சீட் என்று எனக்கு நம்பத்தகுந்த இடத்திலிருந்து தான் தகவல். 10 சீட்டாக இருந்தால் அது அதிகம். அப்போ திமுகவினுடைய எண்ணிக்கை குறைவாகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஆமாம், அதாவது ஒருவேளை காங்கிரஸுக்கு 30 கொடுக்க வேண்டி வந்தால், நீங்கள் திடீர்னு ஒரு கட்சி இப்போ புதுசாக சேர்ற கட்சிக்கு 10, இவங்க சீட்டில் ஒரு 5 ஏறுது 15, விசிகா 2-3 எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கு 10 கொடுத்தீங்கன்னா அப்போ 15-2 17, இன்னும் யாராவது ஒருத்தர் 1 அப்புறம் புதுசாக சேர்றவங்க இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 22 to 25 தொகுதி எக்ஸ்ட்ரா வரும். அது எங்கேருந்து குறைப்பீங்க நீங்கள்? பாவம், இருக்கிறதுலே அப்ராணி கேஸு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு. ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. பேச்சுவார்த்தை ஃபஸ்ட்டு நடத்த போயிட்டு நூடுல்ஸாக வந்துட்டாங்க வெளியில். அவங்க போன தடவை 3 கொடுத்துருக்காங்க. இந்த தடவை காதர் மைதீன் சார்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை குழு சொல்லியிருக்காங்க திமுக காரங்க, ஐயா நிறைய கட்சி உள்ளே வந்துடுச்சு, கொஞ்சம் ஏதாவது பார்த்து இவர் பார்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்க போயிருக்காரு. அவங்க ஏதாவது பார்த்து குறைச்சிங்கன்னு சொல்லி 3-2 ஆக்கி அனுப்பி விட்டாங்களாம். இது எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல போன போனிக்கே ஒரு சீட்டை கம்மி பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து போனவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் ஒரு காமெடியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்து போனவங்ககிட்ட, ஐயா தயவு செஞ்சு முதல்லேருந்து ஆரம்பிக்காதீங்க, போன தடவை எவ்வளோ கேட்டிங்களோ அப்படின்னு. இவங்க போகிறவங்க எது போகிறாங்க, போன தடவை விட 1-2 எப்படி நமக்கு தருவாங்க, ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த கூட்டணியிலே இருக்கோம், அதனால் நம்ம கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு தேமுதிக கதை தெரியாது. அது தெரிஞ்சிருந்ததுன்னா விட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் போனவங்கெல்லாம் ஐயா நாங்கள் போன தடவை இப்படி நின்னோம், இந்த தடவை கொஞ்சம் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே அவங்க ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க, ஒரு 1-2 குறைச்சிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கிட்டையாக கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில் திமுக பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு கட்சியாக 1-2 போட்டு கொடுங்கன்றாங்க. எல்லாம் மீட்டருக்கு மேலே பார்த்து போட்டு கொடுங்கன்ற மாதிரி இருக்காங்க. அறிவாலயத்தில் நடக்கிற பேச்சுவார்த்தை. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மீட்டருக்கு மேலே கேட்குறாங்க. இருக்கிறதுல சொன்னதை ஒத்துக்கிட்டு வந்தவர் நம்ம இப்போ பாய் மட்டும்தான், காதர் மைதீன் அவர்கள் மட்டும்தான். நல்ல மனுஷன், ரொம்ப டீசெண்டான அரசியல்வாதி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதநேய மக்கள் கட்சி, அவரும் கொஞ்சம் ஜெர்க்காய் தான் வந்திருக்காரு. ஆகவே இப்போ திரும்ப போகிறாரு. திரும்ப போன உடனே தான் சிறுத்தை சீருமா இல்லை என்ன பண்ணுன்றது நமக்கு அப்புறம் தான் தெரியும். பங்கு வேண்டாம் இந்த முறை. அதனால திமுக கூட்டணியில் சீட் பங்கீட்டில் ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறது. இது அப்படியே வச்சுக்கோம்.
காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தி தாவேகா என்கிற ஆப்ஷனை பரிசீலிக்கலாம் என்று நினைத்தாலும் இறுதி முடிவு ராகுல் காந்தி மட்டும் எடுக்க முடியாது. திருமதி சோனியா காந்தி அளவில் போய் தலையிட்டு திமுகவால் காங்கிரஸை தங்கள் கூட்டணிக்குள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் திருமதி சோனியா காந்தி இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறார். ஆகவே காங்கிரஸ் கட்சி அவ்வளவு சுலபமாக திமுக அணியை விட்டு விலகி வந்துவிடாது என்பதுதான் எனக்கு கிடைக்கிற தகவல். இப்போ இது எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா தாவேக்கா தனித்து தான் நிக்குது அப்படின்றது தான் மீனிங். நிச்சயமாக தாவேக்கா தனித்து போட்டியிடக்கூடிய சூழல் தான் உருவாகும். வேறு ஓரிரு சிறிய கட்சிகள், ஏதாவது விட்டுப்போன கட்சிகள் வரக்கூடும். அந்த கட்சிகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமா என்பது அந்த கட்சிகளுடைய யார் வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்தது. இப்போ புதிய தமிழகம்னா ஏதோ ஓரளவு அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு 2-3 தொகுதியில் வாக்கு இருக்குதுன்னு சொல்லலாம், ப்ரெசன்ஸ் இருக்குது, அதனுடைய ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஏன் இன்னும்னா அவங்க மட்டும்தான் முடிவெடுக்கலை. டாக்டர் ஐயா விஜய்கிட்ட வருவாரான்றது எனக்கு தெரியல. அவர் இன்னும் மாம்பழத்துக்கு சண்டை போட்டுன்னு இருக்கார். மாம்பழம் அன்புமணிக்கு கொடுக்காதீங்கன்றாரு, ஆனால் என்டிஏ அணியில் இணைவார்னு செய்தி வருது. அது எப்படி எனக்கு புரியல. அன்புமணிக்கு மாம்பழத்தை கொடுக்காதீங்கன்னு அதிமுகட்ட போய் கை கொடுக்குவாரா? எப்படி? அன்புமணிக்கு கீழே இருப்பாரா? அன்புமணி நம்பர் அதிகமாக இருக்கும், இவர் கம்மியாக வாங்கின்னு உட்காந்துன்னு இருப்பாரா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆகவே டாக்டர் ஐயா என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஓரளவு டாக்டரும் வந்து முடிவெடுத்து விஜய் பக்கம் வருவாரா தெரியாது. ஏன்னா இவங்கள்லாம் வெறும் சீட்டு மட்டும் வாங்குறவங்கள, எங்கள் கட்சி செலவையும் பார்த்துங்க அப்படின்னு திமுக அதிமுகவிடம் கடந்த காலங்களில் பேசியவர்கள். நான் தனிப்பட்ட முறையில் நிதி என்று சொல்லவில்லை, கட்சி செலவை பார்த்துங்க என்று சில கட்சிகள் கூட்டணி சீட்டு பேசும்போதே அதையும் சேர்த்தே பேசுகிறாங்க. எங்கள் கட்சிக்கும் சேர்த்து செலவு பண்ணுவீங்களா, அதையும் சில கட்சிகள் பேசுகிறாங்க. ஆகவே அதெல்லாம் யார் தருவாங்கன்னு தெரில. விஜய்லாம் தருவாரான்றது எனக்கு தெரியல. ஆகவே விஜய் என்னை பொறுத்தவரை தனித்து போட்டியிடுகிற சூழல் உருவானாலும் கூட அவர் தேர்தல் களத்தில் ஒரு அலட்சியப்படுத்த முடியாத சக்தி என்று தான் பார்க்கிறேன். குறிப்பாக சென்னையில் பல தொகுதிகளில் விஜய் தான் நம்பர் 2வது இடத்தில் இருக்கிறார், திமுகவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் என்று களத்தில் கருத்து கணிப்புகளை மேற்கொண்ட 1-2 நிறுவனங்கள் என்னிடம் தெரிவித்த தகவல். அந்த 30% அப்படின்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? சென்னையை பொறுத்தவரை 30 இல்லை, 25 and above. இவர்களுக்கு கீழே தான் அதிமுக இருக்குன்றாங்க. எத்தனை தொகுதியில்? சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில் கிட்டத்தட்ட 8-9 தொகுதியில், கிட்டத்தட்ட 10 தொகுதியில் ஓகே டிஎம்கேக்கு க்ளோஸ் ஃபைட்டு டிவிகே தான். அதுக்கு அடுத்து தான் ஏடிஎம்கேவே வராங்க அப்படின்னு ஒரு 7 தொகுதியில் அதிமுக பின்தங்கி தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது தவிர கடலோர பகுதிகளிலும் விஜய் தான் செல்வாக்காக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். கடலோர பகுதிகளிலும் திமுகவுக்கு அடுத்த இடத்தில் விஜய் இருக்கிறார். அதாவது மீனவ சமுதாய மக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் இருக்கிற இடங்களில் விஜயின் செல்வாக்கு ஓங்கியுள்ளது என்றுதான் கூறப்படுகிறது. இப்போ பெருவாரியா பேசும்போது நகர்ப்புறங்கள்ல தான் விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு, கிராமப்புறங்கள் எல்லாம் பெரிய அளவுல ஒரு ரீச் இல்லை அப்படின்றது, அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது என்னால் அறுதிட்டு சொல்ல முடியாது. நகர்ப்புறங்களில், அதாவது பேரூராட்சி அளவில் விஜய் பரவி இருக்கிறார். கிராமங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் இன்டீரியர் வில்லேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து தெரியாது. நீங்கள் சில இன்டீரியர் வில்லேஜஸில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு போன தேர்தல், அதுக்கு பிறகு நாங்கள் தேர்தலில் போனப்போ எம்ஜிஆர் இருக்கிறதா நினச்ச பார்ட்டிங்களே நான் சந்திச்சிருக்கேன். எங்கள் மௌராசம் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிச்சுங்க. அந்த மாதிரி பார்ட்டிங்களே நான் பார்த்தேன். பார்ட்டி பெரியவங்க வயசானவங்கள நான் கிராமத்தில் சந்தித்தேன். எம்ஜிஆர் இருக்கிறதாவே நினச்சாங்க. அவர் தான் போயிட்டார். எங்கே போயிட்டார் அவர்? எம்ஜிஆர் தான் நாங்கள் போடுவோம், எம்ஜிஆர் தான் இருக்கார் மௌராஜன் அப்படின்னு சொன்னதையே நாங்கள் நேரே பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு காலம் மாறி இருக்கு இல்லையா சார்? இன்னைக்கு இல்லை நான் சொல்வது புரியுது. டிஜிட்டல் யுகமாக மாறி இருக்கும்போது எல்லா பக்கமும் போய் செய்தி, எல்லா இடத்துலையும் டிவி இருக்கிறது, எல்லார் கையிலும் ஃபோன் இருக்கிறது. ஆகவே அங்கேயும் விஜய் பரவி இருக்க வேண்டும். ஆனால் பொதுவாக விஜய் கட்சிக்கு இருக்கக்கூடிய பலவீனம் என்னவென்றால், பலமான 2 கட்சிகளின் வேட்பாளர்கள், 2 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் நல்ல துட்டு வச்சிருக்கிறவங்க. ஒரு தொகுதிக்கு 30-40 கோடி செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு 70-80 பேர் இருக்காங்க. திமுக அதிமுகவில் எவ்வளோ 20-30 கோடி செலவு பண்ணுவாங்க. விஜய் கட்சி வேட்பாளர்கள் அந்த மாதிரி இருப்பாங்களா? ஒரு 80 பேர் இருப்பாங்களா? அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் களத்தில் நீங்கள் போட்டியே காட்ட முடியும். ஆகவே இந்த அம்சத்தையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா சென்னை சில்க்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். குறைந்த விலை, நிறைந்த
நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.